நான் இன்னைக்கு எப்படிப்பட்ட வீடியோ போட போகிறேன்னா होने वाला है होगा करने वाले हैं करेंगे இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அறகுறையாக பார்க்காதீங்க. என் வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதை சொல்லி கொடுக்குறேன். பேசிக் ஹிந்தி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கோர்வையாக பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு இருக்காங்களான்னு எனக்கு தெரில. அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். கோர்வையாக பேசுகிறது எப்படி, ஒரு 10 நிமிஷம் விடாமல் பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வார்த்தைகள் கிடைக்கும். எண்டிங் வரைக்கும் பாருங்கள், கடைசி வரைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கல் பாரிஷ் ஜாதா ஹோகா தோ க்யா ஹோகா. இப்போ 2 இடத்துல ஹோகான்னு வந்திருக்கு, கன்ஃபியூசன் ஆகாதீங்க. கல் பாரிஷ் ஜாதா ஹோகா அப்படின்னா நாளைக்கு மழை நிறையா பெய்யும் அப்படின்னு அர்த்தம். தோ அப்போ க்யா ஹோகா என்ன ஆகும். மேலே இருக்கிறதுக்கு மழை பெய்யும், மழை வரும் அப்படின்னு அர்த்தம். அதே ஹோகா கீழே இருக்கிற வேர்டில் என்ன ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தி வேர்டில் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே முடியாது. அதனால தான் நான் பேசிக் ஹிந்தி சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு சென்டென்ஸை பொறுத்து தான் அந்த அர்த்தம் மாறும். அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மட்டும் எப்படி சொல்ல முடியும். அதனால தான் என்னுடைய வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள். கல் ஸ்கூல் கி சுட்டி ஹோகி. இந்த இடத்துல ஹோகி அப்படிங்கிறதால இனிமேல் தான், அது ஃப்யூச்சர். அதனால் நாளைக்கு ஸ்கூல் லீவாக இருக்கும். மேலே இருக்கிறதுக்கு ஆகும், பெய்யும் அப்படின்னு சொல்கிறோமா. 2வது லைனில் இருக்கிறது இருக்கும், லீவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே ஒரே வார்த்தை தான், பட் 2 வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒரே வார்த்தைக்கு அந்த சென்டென்ஸை பொறுத்து மீனிங்கும் மாறுது. வோ ஷாயத் டீச்சர் ஹோகா அப்படின்னா அவன் ஒருவேளை டீச்சராக இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு வருது அந்த ஹோகா அப்படிங்கிறதுக்கு. ये किताब तुम्हारे लिए उपयोगी होगी. இந்த புஸ்தகம் உங்களுக்காக பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வஹாம் பஹத் பீடு ஹோகி. அங்கே மிகவும் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோகி அப்படின்ற இடத்துலலாம் இருக்கும்னு வருது. ஹோகா அப்படின்ற இடத்துல ஆகும், பெய்யும், அந்த சென்டென்ஸை பொறுத்து மாறுது. அப்புறம் உஸ்கோ பூக் நஹி லகி ஹோகி. அவனுக்கு அல்லது அவளுக்கு பசி எடுக்காமல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். காரேக்ரம் ஷுரு ஹோனே வாலா ஹே அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹோனே வாலா ஹே அப்படின்னா ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஷுரு அப்படிங்கிறது ஸ்டார்ட்டு. சுரு ஹோனே வாலா ஹே. யஹா பாரிஷ் ஹோனே வாலா ஹே. இங்கு மழை பெய்ய போகிறது. துகான் பந்த் ஹோனே வாலா ஹே. கடை அடைக்க போகிறது. அதாவது ஒரு செயல் நடக்க போகுது, ஆக போகுது அப்படின்ற இடத்துல ஹோனே வாலா அப்படின்றத யூஸ் பண்ணணும். என்னை போலவே ஹிந்தி கற்றுக்கணும், பேசணும், சரளமாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட ஆடியோ வீடியோலாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். நம்மளும் கற்றுக்கலாம். எனக்கு என்னன்னா, தமிழ்காரவங்க ஹிந்தி பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, ஹிந்திக்காரவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசணும். தமிழர்களுக்கு தெரியாதது எதுவுமே இருக்கக்கூடாது. ஹிந்தி பேசுகிறதுல மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்காரவங்க கொஞ்சம் கம்மியாக தான் உச்சரிப்பில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது இருக்கக்கூடாது, நம்மளை மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அந்த சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அவங்களும் நல்லா கற்றுட்ருக்காங்க. நீங்களும் கற்றுக்கலாம். என்ன மாதிரி என்னுடைய எழுத்துக்களை விட என்னுடைய வாய்ஸை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். என்னுடைய உச்சரிப்பு தாங்க மெயின்.
அது உங்களுக்கு தவறுதலாக காதில் படுன்றதுக்காக தான் நான் எழுதி போடுறேனே தவிர படித்தா வராது. அதை நீங்கள் ட்ரை பண்ணணும், பேசணும், அப்போ தான் வரும். துகான் பந்த் கர்னே வாலே ஹேன். இப்போ கர்னே வாலே ஹேன் இந்த இடத்துல வந்திருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா கடையை அடைக்க போகிறாங்க. ஒருத்தர் ஒரு செயலை செய்யும்போது தான் அந்த கர்னே அப்படின்றது வரும். மழை பெய்யுது, டிஸ்டர்ப் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. துகான் பந்த் கர்னே வாலே ஹேன், கடையை அடைக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தர்வாசா பந்த் கர்னே வாலே ஹேன், கதவை அடைக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கியா கர்னே வாலா ஹே தூ, நீ என்ன செய்ய போகிறாய்? புரியுதுங்களா என்ன அர்த்தம்னு? ஒரு செயலை செய்யும்போது கர்னே அப்படின்றத யூஸ் பண்ணணும். பச்சா ஹுவா காம் கல் கரேங்கே அப்படின்னா மிச்சம் இருக்கும் வேலையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹம் கல் பாத் கரேங்கே, நம்ம நாளைக்கு பேசலாம். கல் ஆப் கியா காம் கரேங்கே, நீங்கள் நாளைக்கு என்ன வேலை செய்வீங்க? இப்போ இந்த கரேங்கே அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே சென்டென்ஸை பொறுத்து மாறிடுச்சு பாருங்க. செய்யலாம் அப்படின்றதுக்கும் கரேங்கே வருது, என்ன செய்வீங்க அப்படின்றதுக்கும் கியா காம் கரேங்கே, என்ன வேலை செய்வீங்க அப்படின்றதுக்கும் கரேங்கே வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன வேர்டை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு ஹிந்தியை சரளமாக பேச முடியாது. ஏன்னா தனியாக சொல்கிறப்ப அந்த வார்த்தைக்கு வேறு மீனிங்காகவும், சென்டென்ஸ் கூட சேர்த்து பேசும்போது அந்த வார்த்தைக்கு வேறு மீனிங்காகவும் வரும். இந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கேள்விக்கு பதிலும் சொல்கிறவங்களுக்கு, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அப்போ தான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும், நிறைய பேருக்கு அனுப்பிவிடும். ஹிந்தி கற்றுக்க ஆர்வமாக சிரமத்தில் இருக்கிறாங்க, ஹிந்தி தெரியாமல், அவங்களுக்கு என் வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கல் பாரிஷ் ஹோனே வாலா ஹே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.